உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா முக்கியமான விஷயங்கள் நிறைய பார்க்க போறோம். மற்ற மீடியாக்கள் மறைத்த விஷயங்களை தான் நாம குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போற எல்லா விஷயங்களுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். முதல்ல ஒரு டீ கோட் அப்படிங்கிறத பண்ணிடுறேன். திருவண்ணாமலையில திமுக இளைஞரணி மாநாடு நடந்தது. நேற்று நாம அதெல்லாம் போட்டு பொறிச்சு தள்ளி இருந்தோம். அந்த மாநாட்டுல இந்த டிவிகே மாநாட்டுல மரணம் ஏற்பட்டுச்சு. அது அப்படியே விஜய் மேல பழி போடப்பட்டுச்சு. பாத்தீங்களா? உண்மையிலேயே சும்மா ரோட்ல நடந்து போட்டுட்டு இருந்த ஒருத்தரை, ஒரு இளைஞனை அதிவேகமா போய் அடிச்சு, கார் அடிச்சதுல அந்த பையன் இறந்துட்டான். ஆனா போலீசார் போராட்டம் பண்ண மக்கள் மேல தடி அடிச்சு விரட்டி விட்டாங்க. அதை பெருசா மீடியாக்கள் எந்த விஷயமும் பேசல. அது மாதிரி நீங்க கள்ள சாராயம் பார்த்துருப்பீங்க, கஞ்சா பார்த்துருப்பீங்க, மறுபடியும் லாட்ரி சீட்டை கொண்டாந்துட்டானுவங்க. மூட்டை தூக்குறவன், கூலி வேலை செய்யறவன், கொத்தனார் வேலைக்கு போறவன், சித்தாள் வேலைக்கு போறவன்லாம் தினம் 50-100 மிச்சப்படுத்துறான். மீதி காசுக்கெல்லாம் தண்ணி அடிச்சிடறான். அந்த 50-100 நீ ஏன்டா சும்மா இருக்குன்னு கேரளா லாட்ரி இறக்கி பிளாக்ல வித்துட்டு இருக்கானுங்க உடன்பிறப்புகள். அதை பத்தியும் பேச போறோம். அது மாதிரி மெரினா பீச்ல மாற்றுத்திறனாளிகள் பீச்சை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடைபாதை அமைக்கக்கூடிய பணி இருக்குதான். இதை நியாயமா பயங்கரமா ட்ரோல் பண்ணணும். அதையும் நாம பேசிடுவோம். இறுதியா சவுக்கு சங்கர் வழக்கோட அப்டேட். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தனிமை சிறை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அது சார்ந்த விவரங்கள், இந்த வழக்கு என்ன ஆகும், சவுக்கு சங்கர் மேல அந்த ஜிபேல பணம் வந்துச்சு தெரியுங்களா, அந்த பணத்தை அனுப்பிய நபர் யார், எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய நேயர்கள் நீங்க கவனமா இருங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, உங்களை ஏதாவது பண்ணிட போறாங்க. இது எல்லாமே உண்மையிலேயே நம்மளோட மேல வச்ச ஒரு அன்பு, ஒரு அக்கறை அப்படி எடுத்துக்கலாம். அதாவது இப்ப ஒரு திமுக ஆட்சியில தப்பு நடக்குது அப்படின்னா அதை நான் பேசுறேன், உங்களாலையும் பேச முடியும், நீங்களும் தைரியசாலிகள் தான். எல்லாருக்குமே தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. பட் அவங்களுக்கு சிலருக்கு குடும்பம், சூழல், நான் வேலைக்கு போய் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு இதுதான் பொழப்பு, அது மாதிரி 1008 காரணங்களால, பர்சனல் காரணங்களால பேச முடியாம போயிடும். உங்களுக்கும் சேர்த்துதான் இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எனக்கு அமைஞ்சிருக்குங்கிறதால பேசுறேன். அதனால இந்த மாதிரி வழக்குகள் வந்தா பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ஒரு குட்டி கதை உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு அம்மா ஒட்டகம் தன்னோட குட்டி ஒட்டகத்தோட அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு அப்படியே படுத்து இருந்திருக்கு. இந்த குட்டி ஒட்டகம் என்ன கேட்டிருக்கு, என்னம்மா நமக்கு மட்டும் முதுகுல இவ்வளவு பெரிய மூட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு, மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இல்ல, இதையாம நமக்கு வச்சிருக்காங்க. அதுவாமா, நம்ம பாலைவனத்துல போவோம், எல்லா இடத்துலயும் தண்ணி கிடைக்காது, நாம தண்ணியை சேமிச்சு வைக்கணுங்கிறத உடல் அமைப்புகள்லாம் நமக்கு மாறி இருக்கு, அந்த அமைப்பால உருவானதுதாம்மா இந்த முதுகுல இருக்கிற மூட்டை மாதிரியான திமிழு, அதுதாம்மா அது நம்ம நல்லதுக்குதாம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிம்மா, நமக்கு மட்டும் வாய் உதடெல்லாம் மொத்தமா அசிங்கமா இருக்கு, அது மாதிரி மூக்கு பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்மளாவே மூடி திறந்துக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் அப்படி இல்லையம்மா. அதுவாம்மா, நம்ம பாலைவனத்துல தானே இருக்கோம், அப்பப்ப பாலைவன பனி புயல், அந்த மணல் புயல் அப்படிங்கிறது வீசும், அப்ப மூக்குக்குள்ள அந்த மண்ணெல்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வாய் மொத்தமாவும் மூக்க மூடக்கூடிய அமைப்பும் இருக்குமா. அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. நாக்கு ஏமா நமக்கு இவ்வளவு மொத்தமா இருக்கு, அது பாலைவன தாவரங்கள்லாம் ரொம்ப கரடு முரடா இருக்கும், அதை நம்ம கட்டிச்சு திங்கும் போது நாக்கு கிழிச்சிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் நமக்கு நாக்கு மொத்தமா இருக்கு அப்படின்னு இருக்கு. சரிம்மா, குதிரை குதிரெல்லாம் பந்தயத்துல ஓடுது, அதுக்கே அந்த அடிப்பாதத்துல இருக்கிற குழம்பு வந்து மெலிசா இருக்கு, நமக்கு ஏமா இவ்வளவு தண்டி இருக்கு அப்படின்னு. நம்ம மண்ணுல நடக்கிறோம், அந்த மணல்ல போய் கால் புதஞ்சிடக்கூடாது பாலைவன மணல்ல அப்படிங்கறதாலதான் நமக்கு மொத்தமா குழம்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த குட்டி ஒட்டகம் கேட்டுச்சாவும் ஒரு கேள்வி, அதெல்லாம் சரிதான், இதெல்லாம் பாலைவனத்துல இருக்கிற ஒட்டகத்துக்கு, நம்ம இந்த சுவிட்சர்லாந்து குளூர்ல ஜூக்குள்ள கொண்டாந்து அடக்கி வச்சிருக்கானுங்க, நமக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம என்ன பாலைவனத்துல மேய போறோமா, மண்ணுல நடக்க போறோமா, நம்மள ஜூல தானே அடைச்சி வச்சிருக்கானோ, நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டுச்சான். இந்த ஜூவோட ஒட்டகங்கள் மாதிரி நாம ஆயிடக்கூடாது, நமக்கு பேசக்கூடிய சூழல், பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது நாம பேசலன்னு வச்சுங்களேன், எல்லா இயற்கை கொடுத்த அத்தனை கொடைகளையும் வாய்ப்புகளையும் சேர்த்து நாம ஜூல கொண்டு அடங்கி போன, முடங்கி போன, பயனற்றதாக்கி போன அந்த ஒட்டகங்கள் மாதிரி ஆயிடுவோம். அதனால அப்படி ஆகிறதுக்கு நான் தயார் இல்லை, தொடர்ந்து குரல் கொடுப்பேன். நிறைய நேயர்கள் என்னோட நம்பர் கேட்டிருந்தீங்க, நம்பரை உங்களுக்கு ஸ்கிரீன் பிளேல கொடுத்துருக்கேன். தயவு செய்து வாட்ஸ்அப்
செய்தியில மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா எல்லாரும் போன் பண்ணிட்டு இருந்தா என்னாலையும் எடுக்க முடியாது. அதனால வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல சாட்டாவோ நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். திருவண்ணாமலை திமுகவோட மாநாடு, இளைஞரணி மாநாடு அப்படியே செவரேறி கூச்சி சரக்கு சைடிஸ்ன்னு அற்புதமா நடந்து முடிஞ்சது. காலி சேர்கள் புடை சூழ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுல என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு முடிச்சுட்டு சிறுநத்தூர் அப்படிங்கிற இடத்துல முதல்வரோட நிகழ்ச்சி, கீழப்பெண்ணாத்தூர்ல கருணாநிதி சிலை திறப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. ஸ்டாலின் போறாரு இல்லையா, ஐயோ தளபதி போறாரு சீக்கிரம் ஓடுங்கடா ஓடுங்கடான்னு கொத்தடிமைங்க எல்லாம் பின்னாடியே ஓடுவாங்களா பாத்தீங்களா, காரை எடுத்துட்டு பறப்பானுங்க. அப்படியே ஒரு பின்னாடியே போயிடணுமா, பறந்து போவாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருக்க முடியும். அப்படி பறந்து போன ஒரு வாகனம் மோதி சீனு அப்படிங்கிற ஒரு இளைஞர் இறந்து போயிட்டார். எப்படி 100 மீட்டர் தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போய் இறந்துருக்காரு. இத்தனைக்கும் அவர் கூட்டத்துக்கு வந்த நபரோ இல்ல யாரோ ஒரு சாதாரண நபர். உடனே அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. எப்படி இப்படி அடிச்சு போட்டு இஷ்டத்துக்கு போறானுங்க, மனுஷனுங்களா இவனுங்க, கிராமத்து ரோட்ல மெதுவா போக மாட்டானுங்களா, அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட ஆரம்பிச்சதும் திமுக கூட்டமாச்ச உடனே சட்டம் தன் கடமையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. காவல்துறையை விட்டு தடியடி போராடின மக்களை அடிச்சு விரட்டி, இந்த லேடிஸ் எல்லாம் பேசுறாங்க, அது வீடியோ காப்பி ரைட்ஸ் இல்லாட்டி எடுத்து போட்டுருவார். நாசமா போயிடுவீங்கடா, நீங்க அழியதாண்டா போறீங்க, நாசமா போயிடுவீங்கடா, இந்த ஒரு பிள்ளைய இப்படி அநியாயமா அடிச்சு கொண்டுட்டு எங்களே அடிக்கிறீங்களேடா, நாசமா போயிடுண்டா உங்க குடும்பம்லாம் அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் சாபம் விட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இது ஆனா பெருசா எந்த மீடியாக்களோட கவனமும் பெறல. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு ஆஸ்கர் நாயகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடிச்சார்ல, அப்படி என்னடாப்பா முதலமைச்சர் போனோடனே பின்னாடி ஓடணும். பொட்டநாய இந்த மார்கழி மாசத்துல விரட்டிக்கிட்டு போற மாதிரி பின்னாடியே விரட்டிக்கிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஏன் ஒரு முதல்வர் போக போறாரு, நீங்க கட்சிக்காரர்கள் பின்னாடி போய் நிகழ்ச்சியில கலந்துக்க போறீங்க, அவ்வளவு அர்ஜென்டா துரத்திட்டு போகணுமா? ஏன்னா அவர்கிட்ட போய் ஏதாவது 5 வாங்க போறீங்களா, இல்ல நீங்க பின்னாடி துரத்திட்டு போன உடனே உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துறாரா? மெதுவாதான் போறது, ரோட்ல போற வரலாம் மனுஷனா தெரியல. இதற்கெல்லாம் மக்களாகிய நீங்கள் தான் வரும் தேர்தலில் பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சேலம் மெயின் பஜார்ல முன்னாடி மளிகை கடைன்னு போர்டை போட்டுட்டு உள்ளுக்கு ஃபுல்லா கேரளா லாட்டரி சீட் வித்துட்டு இருக்கானு. இந்த லாட்டரி சீட்டால எத்தனை குடும்பம் அழிஞ்சுது அப்படிங்கிறது தெரியும். மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்களால இந்த லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டில இருந்து முற்று முதலும் ஒழிக்கப்பட்டுச்சு. ஆனா இவங்க லாட்டரி மார்டின்ட்ட பொறுக்கி திங்கிறதுக்காக, தேர்தல் பத்திரம் வாங்கி வாக்கரிசி போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி லாட்டரி சீட்டை எல்லாத்தையும் மறுபடியும் உள்ள விட்டு ஏழைபாளைகளோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க. ஒரு சித்தாள் வேலைக்கு போறேன், ஏற்கனவே அவனுக்கு ஒரு 700 ரூபா 600 ரூபா சம்பளம் கிடைக்கும், 2 கோட்டர் குடிச்சிடறான், மீதி 100 150 தான் வீட்டுக்கு போக போகுது, அதையும் கொண்டு லாட்டரி சீட்ல கொட்ட வைக்கிறீங்களே, பாவமா இல்ல? இது இத்தனைக்கும் அது ஃபுல்லா மார்க்கெட் பகுதி, முழுக்க 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 சுமை தூக்கும் தொழிலாளர்கள், மூட்டை தூக்குற ஆட்கள் இருக்கக்கூடிய பகுதி. அவன்லாம் பாருங்க, ஒரு லாட்டரி சீட்டு 35 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும் விற்குது. லாட்டரி சீட்டை வாங்கி மிச்சங்காசி ஏதோ ஒரு ஆசையில நமக்கு பணம் வந்துடாதான்னு அவன் வகுத்துலயும் அடிச்சு அப்படி ஒரு சோறுத்தீங்க. நம்ம இதெல்லாம் மக்களுக்கு தேவை இல்லையா, அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குறாங்க இந்த நாசமா போன கூட்டம். நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மெரினா பீச். மெரினா பீச்ல மாற்றுத்திறனாளிகள் கடலை ரசிக்கணுமா அப்படின்னா, ஆமா, அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும், அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். வீல் சேர்லாம் போக முடியாது, மணல்ல புதையும் தள்ளிட்டு போறது, அதுக்கு உண்டான டிஃபிகல்டிஸ் எல்லாமே ஓகே. அவர்கள் நிச்சயமா அங்க போகணும், இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்கு அவர்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அதற்கான ஏற்பாடையும் நாம செய்யணும், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. இப்ப இந்த 350 மீட்டர் நீளத்துக்கு தரையிலே இரும்பு சீட்டு அடிச்சு ஒரு பாலம் மாதிரி ஏற்பாடு அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே மரப்பாலம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போட்டாங்க பாத்தீங்களா, முதல் முறையாக கடல் நீரில் கால் நினைக்கும் மாற்றுத்திறனாளிகள், நெகிழ்ச்சியான நெஞ்சை தொட்ட சம்பவம். இந்த பிகைன் ஷூட்ஸ் கலாட்டாலாம் முதல்வருக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பா என்ன மாதிரி ஸ்கீம்டா அப்படின்னு. 10 நாள்ல பாத்தீங்கன்னா பாலத்தை காணும். என்னடான்னா ஆமை முட்டை போடுற இடத்துல பாலம் வச்சுட்டோம். இன்னைக்கு இந்த சீட்டை போட்டுக்கிட்டு நாளைக்கு ஆக்டோபஸ் கொட்டை போட்ட இடத்துல வச்சுட்டோம், அதனால இதுவும் போயிடுச்சுருவாங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீமா? அவர்களுக்கு உருப்படியா ஒண்ணு செஞ்சு கொடுத்துருக்க கூடாது. ஏற்கனவே மரப்பாலம் போட்டீங்க, அதுலதான் ஆமை முட்டை வளைச்ச இடம், அதனால மண்ணு சரிஞ்சு உளுந்து போச்சுன்னீங்க. நாளைக்கு இது ஆக்டோபஸ் முட்டை போட்ட இடம்னு சொல்ல முடியுங்கன்னு என்ன நிச்சயம்? உருப்படியா ஏதாவது செய்யுங்க. பாவம் மாற்றுத்திறனாளிகள், அவங்க வந்து கடலை ரசிக்கிட்டோம். சும்மா கடமைக்கு ஒண்ணு செஞ்சுட்டு ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு மழை வந்துருச்சுன்னா அங்க ஒண்ணும் இருக்காது. இல்லைன்னா அந்த மணல் அப்படியே பரவி அது மூடிடும். நல்ல திட்டம், அது சரியான முறையில் செய்யப்பட்டால் இதுலயும் எதுவும்
கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இதெல்லாம் இல்லாம செய்யப்பட்டா நமக்கு சந்தோஷம்தான். அடுத்ததாக சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு. சவுக்கு சங்கர் அந்த நிதிஷோட நம்பருக்கு 94,000 ஜிபேல பணம் வந்த கதை தெரியல உங்களுக்கு. அதை அனுப்பிச்சது யார் அப்படின்னா நோ நேம் அப்படிங்கிற பார்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த பார் ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர் திரு அருண் அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கார். அருண் அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் பலவிதமான பகைகள் இருக்கும் போது சம்பந்தப்பட்ட அந்த பார்ல வேலை செய்யறவனே ஒருத்தனை மிரட்டி காசு போட சொல்லுவாங்க. இது அப்ப 100% பொய் வழக்கு அப்படிங்கிறது இதுல எவ்வளவு அப்பட்டமா தெரியுது பாருங்க. நாங்க இப்படிதாண்டா பண்ணுவோம், உங்களால என்னடா பண்ண முடியும்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இதுல இந்த மகேஷ்னு ஒரு ப்ரொடியூசர் மரியாதை இல்லாம பேசி விடுவோம், எனக்கு வார்த்தை தடிச்சிடும், வேண்டாம். அந்த நபர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா பல பேட்டிகள்ல ஒரு பேட்டியில போய் மாலதி என்ன அடிச்சுது அப்படிங்கிறாரு, இன்னொரு பேட்டியில மாலதி அடிக்கல சவுக்கு தான் அடிச்சாருங்கிறாரு. எனக்கு நான் வரேன், அநேகமா அந்த நபரை சந்திக்கக்கூடிய ஒரு முயற்சி இருக்கேன். கண்டிப்பா அந்த நபரை நான் பேட்டி எடுப்பேன். வெறும் 10 நிமிஷத்துல அவங்க கொடுத்தது பொய் வழக்கு அப்படின்னு நிரூபிச்சும் காட்டுறேன். அது எனக்கு என்னால முடியும்னு நான் நம்புறேன். இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் தனிமை சிறை அப்படிங்கறதுல வைக்கப்பட்டிருக்கார். புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்கார். புழல்ல அவருக்கு தனிமை சிறை கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு? நம்ம நக்கீரன் பிரகாஷ், தாமோதரன் பிரகாஷ். நக்கீரனே எப்படிப்பட்ட ஆள்னு எங்களுக்கு தெரியும். இதுல நக்கீரனுக்கு நக்கர ஈரன் ஒருத்தர் எப்படி பேசுறாரு தெரியுங்களா? அவருக்கு அங்க தனி ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. தனிமை சிறையில சவுக்கு இருக்காரு, அது உண்மை. ஆனா தனி ரூமா எல்லா சேனலும் பாக்குற மாதிரி அவருக்கு டிவி வச்சிருக்காங்களாம், பெட்டு போட்டிருக்காங்களாம், ஃபேன் ஓடுதான், பேப்பர் கொடுக்கறாங்களாம், பீடி கொடுக்கறாங்களாம், சிகரெட் கொடுக்கறாங்களாம், சரக்கு கொடுக்கறாங்களாம், கஞ்சா கொடுக்கறாங்களாம், எல்லா வசதியோடையும் இருக்காராம். இவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஈன புத்தி பாத்துங்களேன். சவுக்கு சங்கர் அவர்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்தி 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகுது. இப்ப இடையில ஒரு ஹார்ட் அட்டாக் ஸ்டண்ட் வச்சாங்க பாத்தீங்களா? அதன் பிறகு அவரு புகைப்பழக்கத்தையும் விட்டுட்டார். செயின் ஸ்மோகர் புகைப்பழக்கத்தையும் அவர் அதன் பிறகு விட்டுட்டார். ஓரளவுக்கு அவரை பத்தி தெரிஞ்சவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடிய எச்சத்தனமான ஈனத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக இந்த மாதிரியான எலும்பு பொறுக்கி நபர்களை ஏவி விட்டு செய்யக்கூடியது யார்? இங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா சவுக்கின் அந்தரங்க வாழ்க்கை அப்படிம்பான். இவன் தான் போய் விடிய விடிய விளக்கோட அங்க நின்றுருக்கான். அந்த மாதிரிதான் பேசுவானுங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒருத்தன் கஞ்சா, தண்ணி, கூட்டுப்பாலியல், இவனெல்லாம் அப்படி எட்டி பார்த்தவனுங்க தலையை உள்ள விட்டுக்கிட்டு இதே குழப்பாதான் அலைவானுங்க போல இருக்கு. எப்பெல்லாம் சவுக்கு உள்ள போறாரோ அப்பெல்லாம் இவனுங்க முளைச்சிருவானுங்க. சவுக்கு வெளில வந்தா காணா போயிடுவானுங்க. ஏன்னா இவனோட பர்சனலை நோண்டணும்னு வச்சுக்கீங்களேன், வாந்தி வந்துடும். லைவ்ல நானே எடுத்துருவேன். அவ்வளவு கேவலமான விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் என்னை பேச வைத்து விடாதீர்கள். மற்றவர்களோட பர்சனலை பொது வெளியில பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன்னா இது மாதிரி தொடர்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதையும் கூட்டத்துல போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிருவேன். நாரிடுவீங்க, ஜாக்கிரதையா இருந்துங்க. சவுக்கு வழக்கு அப்படிங்கிறது வழக்கு போட்டாச்சு, நீதிமன்றத்துல அவர் சந்திக்க போறார். இப்ப கிறிஸ்துமஸ் லீவ் வரப்போகுது. இப்ப இந்த விடுமுறை அமர்வு அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த விடுமுறை அமர்வுல சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு திரு GR சுவாமிநாதன் அவர்களும் பொறுப்பேற்பார். அந்த பெஞ்சில் வழக்கு தொடுத்து அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படக்கூடிய வாய்ப்பு, சவுக்கு மீதான வழக்கிற்கு தடை, கைதுக்கு தடை அப்படிங்கிற உத்தரவு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. நடக்கும் அப்படின்னு நம்புவோம். தொடர்ந்து பேசுவோம்.